உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேவிமா, தேவிமா, பெரியம்மா, பெரியம்மா, பெரியம்மா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? என்ன ஹாசினி? தெரியலையே. தேவி வந்தால பெரியம்மா. என்னாச்சுன்னு கேளுங்க. நீங்க ரெண்டு பேரும் தானே கோவிலுக்கு போனீங்க. இப்ப என்கிட்ட வந்து தேவியை பத்தி விசாரிக்கிற. என்னாச்சு ஹாசினி? ஐயோ பெரியம்மா, கோயில்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் வெளிய வந்தோமா. எனக்கு போன் வந்துச்சு. போன் பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது போன் பேசி முடிச்சிட்டு பாக்குறேன் தேவி காணோம் பெரியம்மா. என்ன? என்ன சிஸ்டர், குழந்தை தொலைஞ்சிருச்சுங்கிறா. இந்த தடவை கன்ஃபார்மா தொலைஞ்சிருக்குமா? ஆசை கட்டி மோசம் போயிடுவோமா சிஸ்டர்? ஐயோ, குழந்தை தொலைஞ்சிருச்சா? நான் என்ன செய்வேன்? குழந்தைய காணோமா? என்ன சொல்ற ஹாசினி? கோயில்ல நல்லா தேடினியா? ஐயோ நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் பெரியம்மா. குழந்தை எங்கேயும் காணோம். சூர்யாவுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னியா? சூர்யா மாமாக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டேன். அவர் வரேன்னு சொன்னாரு. குழந்தை வீட்டுக்கு வரலையே. நான் இவ்ளோ நேரம் ஹால்ல இருந்துட்டு இப்பதான் மேல வந்தேன். ஐயோ குழந்தை எங்க போனா என்னாச்சுன்னு தெரியலையே. ஹாசினி, மாமா, மாமா ஹாசினி. போச்சு. சூர்யா வந்துட்டான். மாமா வந்துட்டீங்களா? தேவிமா இன்னும் வீட்டுக்கு வரல மாமா. வீட்டுக்கு வரலனா அப்ப குழந்தை எங்க தான் போயிருப்பா? என்ன பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மணி? என்ன குழந்தைய ஹாசினி? பத்திரமா கூட்டிட்டு வர தெரியாது உனக்கு? ஐயோ, குழந்தைய இப்படியா தொலைச்சிட்டு வந்து நிப்ப? ஐயோ கடவுளே. இப்ப மாப்பிள்ளை குழந்தைய எங்கன்னு போய் தேடுவா? குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே. சிஸ்டர், எப்படியோ குழந்தை போய் தொலைஞ்சதுல நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தான். அவ திரும்ப கிடைக்கவே கூடாது. அப்பதான் நமக்கு சந்தோஷம். ஐயோ சூர்யா, என்னப்பா யோசனையிலேயே இருக்க? குழந்தைய கண்டுபிடிக்க ஏதாவது பண்ணுப்பா. மாமா, வேணா போலீஸ் கிட்ட போலாமா? இப்ப இவன் ஏன் ஃபோன் பண்றான்? யாருப்பா போன்ல? போன் எடுத்து பேச வேண்டியது தானே? ஹலோ துர்கா, 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 துர்கா. அம்மா, துர்கா எங்கம்மா? துர்கா வீட்ல இல்ல, டியூட்டிக்கு போயிருக்கா. நீங்க யாரு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? என் பேரு ஹாசினி. நான் எதிர்த்த வீட்ல தான் இருக்கேன். ஓஹோ, அப்படியா? துர்கா உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நாங்க வந்தது இல்லல்ல, அதான் ஒண்ணு தெரியல. என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? ரொம்ப முக்கியமான விஷயம். துர்கா கிட்ட பேசணும். துர்காவோட போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். ஹலோ துர்கா, துர்கா நான் ஹாசினி பேசுறேன். ஹாசினி, என்னாச்சு? குரல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இப்போ நான் உன் வீட்ல இருந்து தான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். நான் கொஞ்சம் நேர்ல பேசணும், வர முடியுமா? இப்பவே வரேன். வராங்க. சரி சரி, நீ உட்காருமா. பக்காவா இருக்கு. பாஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். என்ன பாஸ் இவ்வளவு டென்ஷனா போறாரு? நாம எதுவும் தப்பு பண்ணலையே. ஐயோ, நீங்க பாருங்க, வந்துடுறேன். ஓகே சார். திவாகர், ஏலத்துல சாக்லேட் கம்பெனி மொத்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாப்போ. என்னாச்சு பாஸ்? இப்ப எதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும்னு கேக்குறீங்க? இங்க பார், உனக்குலாம் பாஸ் சொல்ல டைம் இல்ல. போய் எடுத்துட்டு வாப்போ. ஓகே பாஸ். இங்கதான் நிறுத்துங்க. சரிங்க மேடம்.
இன்ஸ்பெக்டர் மேடம் வந்திருக்காங்க. உங்க குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. என்னது? பாஸோட குழந்தையை கடத்திட்டாங்களா? பாஸ், இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றது உண்மையா பாஸ்? அதனாலதான் நீங்க டென்ஷனா இருக்கீங்களா? குழந்தையை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்கு போன் பண்ணி மிரட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க முதல்ல போலீஸ்ல எல்லாம் சொல்லிருக்கணும். இப்படி வா. நான் தான் போலீஸ் தகவல் சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தகவல் சொல்லாம இருந்தாலும் தகவல் தெரிஞ்சு உங்க குழந்தையை காப்பாத்தணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். எதுக்காக உங்க குழந்தையை கடத்தி வச்சிருக்காங்க? அவங்க உங்ககிட்ட டிமாண்ட் என்ன கேட்டாங்க? என் குழந்தை காப்பாத்த எனக்கு தெரியும். உங்க உதவி எனக்கு தேவையில்லை, நீங்க கிளம்பலாம். இப்போ உங்க குழந்தையை காப்பாத்த அந்த கிட்னாப்பர்ஸ் கேட்ட டிமாண்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்து அவன் இன்னொரு குழந்தையை கடத்துவான். அப்படி இல்லைன்னா இன்னொரு தேவைக்காக மறுபடியும் உங்க குழந்தையவே கடத்தலாம். அதனால நீங்க குற்றவாளிக்கு துணை போகாதீங்க. குற்றவாளியை பிடிக்க போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுங்க. பாஸ், இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றது சரிதான் பாஸ். தேவையில்லாம நீங்க இதுக்குள்ள வராதீங்க. அதனால என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் நீங்க இதில் இன்வால்வ் ஆகுங்க. முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ஏன் மேல இருக்கிற கடுப்ப தேவையில்லாம இந்த கேஸ் மேல காட்டாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க முதல்ல வெளியே போங்க. போங்க, என்ன சொல்றேன்ல. நீங்க இங்க வந்தது தெரிஞ்சா கூட என் குழந்தைக்கு ஆபத்தாயிடும். போங்க இங்க இருந்து. இப்ப என்ன பண்றது? அந்த குழந்தையை காப்பாத்தணுமே. கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணலாம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஹலோ, நான் வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஒரு குழந்தையை கிட்னாப் பண்ணிருக்காங்க. பேரண்ட் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் அனுப்புறேன். அவரோட செல்போனுக்கு கடைசியா வந்த கால்ஸ், லொகேஷன் டீடைல்ஸ்லாம் எனக்கு வேணும். ஓகே மேடம், நம்பர் சொல்லுங்க. நான் இப்பவே அந்த நம்பரை உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.